வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி தான். கிருஷ்ண ஜெயந்தினாவே நம்ம வீடு கோலாகலமாக மாறிடும். அது ஒரு என்ன சொல்றது, கிருஷ்ணரை நம்ம அப்படியே குழந்தையா பாவிச்சு அப்படியே அவர் நம்ம குழந்தை, நம்ம கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்தா மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இன்று ஒரு தகவல் நம்ம சுதாமா யூடியூப் சேனல்ல இதையும் நம்ம சிந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 5 மாசம் தான் ஆகுது நம்ம சேனல். உங்களோட வரவேற்புலையும் உங்களோட ஆதரவுலையும் ஆண்டவனோட அருளாசிலையும் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எப்பவுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். கோகுலாஷ்டமி கும்பிட்றதா, கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதா, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோகுலாஷ்டமி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோகுலாஷ்டமி அந்த வடநாடு சைடில் தான் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி நம்ம சைடில் பார்த்தா கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்ன ஒரு தாத்பரியம் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கண்ணன் பிறந்தது, கிருஷ்ணர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமியும் திதியும் வரணும், ரோகிணி நட்சத்திரமும் வரணும். அவர் அவதரிச்சது ஆவணி மாசத்துல. இப்போ என்னன்னா, இப்போ ஆடி மாசம், சம்டைம் ஆடி மாசத்துலயுமே அது வரும், சம்டைம் ஆவணிலையும் வரும். ஆனா இப்போ என்னன்னா, இந்த தடவை இப்போ நம்ம கொண்டாடுறது இப்போ நான் ஸ்ரீ ஜெயந்தி தான் கொண்டாடுறேன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது ரோகிணி நட்சத்திரம் வரும். ஆனால் கோகுலாஷ்டமி கொண்டாடுறோன்னும் போது ரோகிணி நட்சத்திரம் வரல இந்த தடவை. அது நமக்கு இதில் ஆடி மாதம் 16ஆம் தேதி, இப்போ 16 கடைசி நாள் அதுதான் நமக்கு வருது. இப்போ நம்ம தான் இப்போ டிசைட் பண்ணணும் எப்படி பண்ண போகிறோங்கிறது. இப்போ நம்ம குல வழக்கம், குடும்ப வழக்கம், நம்ம முன்னோர்கள் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி தான் கும்பிடுவோம்னா கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடலாம். இல்லைங்க நாங்கள் அஷ்டமி திதியை வச்சு தான் கும்பிடுவோம்னா நீங்கள் அஷ்டமி திதியை எடுத்துக்கலாம். இந்த 2 தான், இது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை இந்த 16/8 வரும்போது இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா, அன்னைக்கு ஆடி கிருத்திகை. ஏற்கனவே ஒரு கிருத்திகை போச்சு மாதம் ஆரம்பித்த உடனே. இப்போ மாத கடைசியிலையும் கண்டிப்பாக கிருத்திகை ஒன்று வருது, நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஆடி கிருத்திகை தனி பதிவே நம்ம போட்டிருந்தோம், நிறைய மக்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்போ நம்ம இப்போ எதுனா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை பேர், ஒரு குழந்தைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணனே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் போது அந்த 16/8 செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 16/8 பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. நல்லா தெரியும் எல்லாருக்குமே, முருகப்பெருமான் குழந்தை வரம் அருள்வதில் அவரை தவிர வேற யாருமே இல்லை. சரி, அது பின்னாடி பார்ப்போம். இப்போ நீங்கள் கோகுலாஷ்டமி தான் கொண்டாடுறீங்கன்னா 16/8 எடுத்துக்குங்க. இல்லை ஸ்ரீ ஜெயந்தி தான் கொண்டாடுறோன்னா 15/9. இதுதான் இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஸ்ரீ ஜெயந்தி 15/9, அது 16/8. ஆனால் ஸ்ரீ ஜெயந்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாட்கள் கொண்டாடுற திருவிழாவாக தான் இருக்கும். 14/9, 15/9, 16/9. ஏன்னா வடநாட்டில் பஞ்சராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த 3 நாள் கொண்டாடுறதுக்கு நேரம் காலம் பார்த்தாச்சு. இப்போ அஷ்டமி திதியை வச்சு தான் நான் கொண்டாட போகிறோம் அப்படின்னா எப்போ துவங்குதுன்னா 14/9, 9:16 மணிக்கு துவங்குது. அது எப்போ முடியுது? அதே 14/9 ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் 1:17 மணி வரை தான் வருது. இப்போ ரோகிணி அஷ்டமி ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிறன்றவங்க அந்த 15/9 எடுத்துக்கலாம். 16/8 கோகுலாஷ்டமி, வெறும் அஷ்டமி மட்டும்தான் இருக்கு. ஆனால் அஷ்டமி நாள் ஃபுல்லாக முழுவதும் இருக்கு. அதே 16/8 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வழிபடுற நேரத்துக்கு வருவோம். காலை 10:30 11:50. 16/8 கோகுலாஷ்டமி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னும் போது நமக்கு ஏற்கனவே அந்த கிருத்திகையும் வர்றதுங்கிறனால ரொம்ப விசேஷமான அந்த நேரம். வழிபடும் நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே. அது காலையில் வழிபடுறவங்களுக்கு. சில பேர்லாம் மாலை தான் வழிபடுவோம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி மாலையில் தான் வழிபடுவோம். அது அப்போ என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ 14/9 நான் 9ஆம் மாதம் ரோகிணி நட்சத்திரத்தை அடிப்படையில் தான் வச்சு பண்ண போகிறோன்னா அதுக்கு வழிபடும் நேரம் காலையில் வழிபடுறவங்க இருந்தால் 10:30 11:45 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அதே 15/9 அதான் பஞ்சராத்திரி ஜெயந்தின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் கொண்டாடலாம். அந்த 15/9 தான் ஸ்ரீ ஜெயந்தியும். ஆனால் அவங்க 14/9 ஆரம்பிச்சிருவாங்க 3 நாட்கள் திருவிழாங்கிறதுனால. ஸோ 14/9 ஆரம்பிச்சு 15/9 போட்டு 16/9. ஸோ 3 நாட்கள் கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
கோகுலாஷ்டமி அஷ்டமியில கோகுலாஷ்டமி கொண்டாடுறதா, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதா? கோகுலாஷ்டமினா என்ன கணக்கு, கிருஷ்ண ஜெயந்தினா என்ன கணக்கு? கிருஷ்ண ஜெயந்தினா அஷ்டமி ரோகிணி ரெண்டும் கலந்து வரும். கோகுலாஷ்டமினா அஷ்டமி மட்டும்தான் கலந்து வரும். அது நாம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம வழிபாடுக்கு போவோம். வழிபாடுனா எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சின்ன குழந்தை கிருஷ்ணர் வாங்கி அதை பூஜையில வச்சு பண்றவங்களாவும் இருப்பாங்க. இல்லைன்னா சிலர் படம் வச்சு மட்டுமே கொண்டாடுறவங்களாவும் இருப்பாங்க. இல்லைன்னா இதுக்கு முந்தின வருஷம் வாங்கினதை அதையே கூட வச்சு நாம பண்ணலாம். இப்படி வந்து வழிபாடு பண்ற முறைகள் இருக்கு. அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, அந்த படம் இல்ல விக்கிரகம் எது இருக்கோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி மஞ்சள், குங்குமம், சாந்தனம் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடுக்கு உண்டான எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. இப்ப நம்ம வந்து இதுல வந்து வரலட்சுமி நோம்பு போட்டோம். எந்த ஒரு நம்ம விரதம் வழிபாடுனாலும் மாவிளை தோரணத்துல இருந்து ஆரம்பிங்க. அதுதான் வீட்டுக்கு வந்து நற்சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும். எதிர்மறை சக்தியில உள்ள நுழையவே விடாது. ஸோ எப்பயுமே மாவிளை தோரணத்துல முன்னாலே ஆரம்பிச்சிருங்க. இப்போ வழிபாடுனா சாயங்காலம் தான் எப்பவுமே, ஏன்னா கிருஷ்ணர் வீட்டுக்கு வரணும் இல்லையா? ஸோ வீட்டுக்கு பாதம் அமைச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு மாடியில இருக்கீங்கன்னா அந்த படிக்கட்டுல இருந்தே போடணும். இல்லைங்க நாங்க கீழே தான் இருக்கோம்னா வாசல்ல இருந்தே நீங்க போட்டுட்டு வரலாம். ஸோ அந்த காலுக்கெல்லாம் இப்போ சின்ன சின்ன இது வந்துருச்சு, அச்சு மாதிரி. குழந்தைங்க இப்ப நாங்களாம் என்ன பண்ணோம்னா என் பசங்களை வந்து 6 மாச குழந்தையா இருந்தப்ப அவங்க காலை வச்சுதான் போட்டோம். ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது. அதுவும் பண்ணலாம். ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யலாம்? அதாவது நம்ம பலகாரங்கள்னா நம்ம இதுல 2 தாங்க. ஒண்ணு தீபாவளி, இன்னொன்னு கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு நாம பார்க்காத பலகாரங்களே இருக்காது. இந்த பக்கம் பார்த்தா பாயாசம், அந்த பக்கம் பார்த்தா சக்கரை பொங்கல், அப்புறம் கேசரி. இப்படி பார்த்தோம்னாக்கா சொய்யா, அங்க பார்த்தா அதிரசம், இந்த பக்கம் பார்த்தா சீடை, வெள்ளை சீடை, கார சீடை இருக்கும். அதே மாதிரி என்னது இந்த கோவில்பட்டியில இருந்து வாங்குற அந்த முறுக்கு, அதுக்கப்புறம் அவல் பொரி, முக்கியமா அவல் பொரி. அதை விட முக்கியம்னா அந்த வேர்க்கடலை பர்பி அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ உங்களால என்ன பொருள் முடியுதோ ஒரு பொருள்னாலும் வைங்க. அதாவது கடையில விற்கிற பொருள் வாங்கி வைக்கனாலும் ஒன்னோ ரெண்டோ வச்சுங்க. உங்களால செய்ய முடியும்னா செஞ்சு வச்சுங்க. ஆனா முக்கியமான 5 நெய்வேத்தியம் சொல்லியிருப்பேன் இல்லையா? கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பால் மாடு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். மாடை தான் அவர் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு கிருஷ்ணர்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மாட்டிலிருந்து வரக்கூடியது என்னது? பால். பாலிலிருந்து வரக்கூடிய 5 பொருட்கள்: பால், வெண்ணெய், மோர், நெய், தயிர். இந்த 5ம் பால் பொருட்கள். இந்த 5 கண்டிப்பா வைங்க. அது ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் அந்த வெண்ணெயை எடுத்து வச்சு குழந்தைங்களாம் அப்பி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்லா மேக்கப் போட்டு கிருஷ்ணர் மாதிரியே அழகா ட்ரெஸ், அதே ராதையா இருந்தா பொன் குழந்தையா இருந்தா ராதை மேக்கப் போடுவாங்க. எங்க பசங்களுக்குலாம் நிறைய வருஷம் வருஷம் போடுவேன் நான். இப்போ பெரிய பசங்களாயிட்டாங்க. என் சின்ன பையனுக்கு மட்டும் போடுவேன். அதுக்கு அப்புறம் கடையில பொருள் வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து கிருஷ்ணரோட 108 போற்றிகள். ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி, ஓம் அரங்கமா நகருளானே போற்றி, ஓம் அற்புதலீலா போற்றி, ஓம் அச்சுதனே போற்றி, ஓம் அமரரே போற்றி, ஓம் அரவிந்தலோஷனா போற்றி, ஓம் அர்ஜுனன் தோழா போற்றி, ஓம் ஆதி மூலமே போற்றி, ஓம் ஆயர் கொழுந்தே போற்றி, ஓம் ஆபத் சகாயனே போற்றி, ஓம் ஆளிலே பாலகா போற்றி. அதாவது உலகம் வந்து அழிந்து போகும்போது கிருஷ்ணர் வந்து ஆளிலையில மிதந்து வருவார். நம்ம கூட ஒரு போட்டோ போட்டிருந்தோம். ஓம் ஆளிலே பாலகா போற்றி, ஓம் ஆழ்வார் நாயகா போற்றி, ஓம் ஆண்டாள் பிரியனை போற்றி, ஓம் ஆணையை காத்தாய் போற்றி, ஓம் ஆனந்தமூர்த்தியை போற்றி, ஓம் ஆணிரை காத்தவனை போற்றி, ஓம் இமையோர் தலைவா போற்றி, ஓம் உம்பருக்கு அருள்வாய் போற்றி, ஓம் உடுப்பி உறைவனை போற்றி, ஓம் உள்ளம் கவர்வுள் கல்வனே போற்றி, ஓம் உலகமுண்ட வாயா போற்றி, ஓம் ஊழி முதல்வனே போற்றி. நம்ம அந்த பாட்டு பாடும்போது ஊழி, அதாவது அந்த ஊழிக்காலம் அப்ப அழகா ஆளில மிதந்து வந்து உலகத்தை காத்தார் கிருஷ்ணன் சொல்லி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஓம் ஊழி முதல்வனே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி, ஓம் எட்டெழுத்து இறைவா போற்றி, ஓம் என் குணத்தானே போற்றி, ஓம் எழில் ஞானச் சுடரே போற்றி, ஓம் எழில்மிகு தேவா போற்றி, ஓம் ஏழை பங்காளா போற்றி, ஓம் ஒளிமணி மன்னா போற்றி, ஓம் ஒருத்தி மகனாய் பிறந்தாய் போற்றி, ஓம் ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய் போற்றி, ஓம் கலியுக தெய்வமே போற்றி, ஓம் கண்கண்ட தேவா போற்றி, ஓம் கம்சனை அழித்தாய் போற்றி, ஓம் கருட வாகனனை போற்றி, ஓம் கல்யாணமூர்த்தி போற்றி. இதுல எப்படி அவரோட வரலாறு எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க.
ஓம் கல்யாணமூர்த்தி போற்றி, ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி, ஓம் கமல கண்ணனை போற்றி, ஓம் கஸ்தூரி திலகனை போற்றி, ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி, ஓம் காயம்பு வண்ணனை போற்றி, ஓம் கிரிதர கோபாலனை போற்றி, ஓம் கீதையின் நாயகனை போற்றி, ஓம் குசேலர் நண்பனை போற்றி, ஓம் குருவாயூர் அப்பனை போற்றி, ஓம் கோபியர் தலைவனை போற்றி, ஓம் கோபி கிருஷ்ணனை போற்றி, ஓம் கோவர்தனகிரி தாங்கியவனை போற்றி. அவர் என்னென்னலாம் அந்த சின்ன வயசுல சாதனை பண்ணாரோ, இல்ல இதெல்லாம் நடத்தி காமிச்சார் இல்லையா, அற்புதங்கள், அது எல்லாமே வருது. ஓம் கோவர்தனகிரி தாங்கியவனை போற்றி, ஓம் கோபால கிருஷ்ணனை போற்றி, ஓம் கோகுல பாலகனை போற்றி, ஓம் கோவிந்த ராஜனை போற்றி, ஓம் சகஸ்ரநாம பிரியனை போற்றி, ஓம் சங்கு சக்கரத்தானை போற்றி, ஓம் சந்தான கிருஷ்ணனை போற்றி, ஓம் சகடசராசுரனை அழித்தவனை போற்றி, ஓம் சர்வலோக ரட்சகனை போற்றி, ஓம் சாந்த குணசீலனை போற்றி, ஓம் சிந்தனைக்கினியவனை போற்றி. எவ்வளவு அழகான அவரோட திருநாமங்கள் பாருங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட படிக்கலாம், உங்களுக்கு என்ன தெரியுதோ படிக்கலாங்க. ஓம் சிந்தனைக்கினியவனை போற்றி, ஓம் சீனிவாச மூர்த்தியை போற்றி, ஓம் சுந்தரத்தோளுடையனை போற்றி, ஓம் தாமரை கண்ணனை போற்றி, ஓம் திருமகள் மணாளனை போற்றி, ஓம் திருத்துழாய் மார்பனை போற்றி, ஓம் துவாரகை மன்னனை போற்றி, ஓம் தேவகி செல்வனை போற்றி, ஓம் நந்த கோபாலனே போற்றி, ஓம் நந்த கோபன் குமரனே போற்றி, ஓம் நப்பின்னை மணாளனை போற்றி, ஓம் நவநீத சோரனை போற்றி, ஓம் நான்மறை பிரியனை போற்றி, ஓம் நாராயண மூர்த்தியை போற்றி. இன்னும் இருக்கு. அவர் சின்ன வயசுல பண்ண அற்புதங்கள், சாகசங்கள், என்னென்னலாம் திருவிழாவில் பண்ணாரோ அவ்வளவு அழகா எல்லாமே அதுல இந்த போற்றியில வந்துடும். இதை தவிர்த்து நீங்க எதை வேணாலும் ஓம் நாராயணமூர்த்தியை போற்றி, ஓம் பரந்தாமனை போற்றி, ஓம் பக்த வதஸ்தலனை போற்றி, ஓம் பலராமர் சோதரனை போற்றி, ஓம் பவளவாயனை போற்றி, ஓம் பத்மநாபனை போற்றி, ஓம் பார்த்த சாரதியை போற்றி, பார்க்கடல் கிடந்தாய் போற்றி, ஓம் பாண்டவர் தூதனை போற்றி, ஓம் பாண்டு ரங்கனை போற்றி, ஓம் பாரதம் நிகழ்த்தினாய் போற்றி, ஓம் பாஞ்சாலி சகோதரனை போற்றி, ஓம் பாஞ்ச சன்னிய சங்கினாய் போற்றி, ஓம் பிருந்தாவன பிரியனை போற்றி, ஓம் புண்ணிய மூர்த்தியை போற்றி, ஓம் புருஷோத்தமனை போற்றி, ஓம் பூபாரம் தீர்த்தவனை போற்றி, ஓம் பூதனை கொன்றவனை போற்றி, ஓம் மதுசூதனனை போற்றி, ஓம் மண்ணை உண்டவனை போற்றி, ஓம் மயிர்பீலி அழகனை போற்றி, ஓம் மாய கிருஷ்ணனை போற்றி, ஓம் மாயா வினோதனை போற்றி, ஓம் முத்து ஓம் மீராவின் வாழ்வியை போற்றி, ஓம் முத்து கிருஷ்ணனே போற்றி. இது ஓம் ஓம் முழுமதி வதனா போற்றி, ஓம் யமுனை துறைவனை போற்றி, ஓம் யசோதை செய்தவமே போற்றி, ஓம் யதுகுல திலகமே போற்றி, ஓம் ராதையின் நாயகனை போற்றி, ஓம் வசுதேவர் புதல்வா போற்றி, ஓம் வெண்ணை திருடவனை போற்றி, ஓம் வெள்ளை மனத்தானை போற்றி, ஓம் வேங்கட கிருஷ்ணனை போற்றி, ஓம் வேதியர் வாழ்வியை போற்றி, ஓம் வேணு கோபாலனை போற்றி, ஓம் வைகுண்ட வாசனை போற்றி, ஓம் வையம் காப்பவனே போற்றி போற்றி. இதை தவிர்த்து உங்களுக்கு கிருஷ்ணநாமங்கள் எது தெரிஞ்சாலும் பாடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பெருமாள் சம்பந்தப்பட்டது, நீங்க எந்த கீர்த்தனைகள் இல்ல அவரோட காயத்ரி நாமம், காயத்ரி ஜபம் இருக்கு, அவர் காயத்ரி மந்திரம் இருக்கு, எதை வேணாலும் நீங்க பாராயணம் பண்ணலாம். இதுதான் கிடையாது. இது நமக்கு ஒரு போற்றி. எந்த ஒரு வழிபாடுனாலும் ஒரு 108 போற்றிகள் சொல்லி பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். சும்மா நாமளும் சாமி கும்பிட்டு அப்படி இல்லாம அவருக்கு சம்பந்தப்பட்ட துதிகள், பாசுரங்கள், இல்ல அவருக்கு சம்பந்தப்பட்ட போற்றிகள் இதெல்லாம் சொல்லி பாராயணம் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம கடவுளை உள்ளன்போடு உருகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை தவிர நமக்கு கிருஷ்ணரோட பிறப்பு எல்லாருக்குமே தெரியும். அதனால அதை பத்தி எதுவும் சொல்லல, அது எல்லாருக்குமே தெரியும். அது இந்த போற்றிலே கூட ஒருத்தி மகனாய் பிறந்தாய் போற்றி, ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய் போற்றி. ஏன்னா தேவகி குழந்தை 8வது ஆண் குழந்தை தான் கிருஷ்ணர். அங்கே அவங்க இருந்தா அழுத்திடுவாருன்னு என்ன பண்ணுவாரு, வசுதேவர் அந்த கடல்ல கரைஞ்சு கொண்டு இங்க இவர்கிட்ட கேட்பாரு, நந்தகோபர்கிட்ட கொடுப்பார். அப்போ அந்த ஆதிசேஷன் தான் அந்த மழையில இருந்து அவரை காத்து அப்படியே கூட்டிட்டு விடும். எவ்வளவு அழகான அந்த நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதனாலதான் நம்ம 8 இந்த ரோகி நட்சத்திரம்லாம் மாமங்காரனுக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம். அது அவன் கெட்டவன், அதனால அவனுக்கு அவரோட பிறப்பே அம்சமே அதுதானே, கெட்டவனை அழிக்கணும், நல்லதை நிலைநாட்டணும். அதுக்காக நாம 8 ரோகி நட்சத்திரம் அதெல்லாம் நம்ம கண்மூடித்தனம் நம்பக்கூடாது. என்ன மக்களே, வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணுமா, இதை கொண்டாடுங்க. 16/8 15/9 இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் கிருஷ்ணனே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிறப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 5 சிறப்பு நைவேத்தியம் பத்தி பேசியாச்சு, வழிபடும் முறை பேசியாச்சு, படிக்க வேண்டிய பதிகங்கள் பத்தியும் நம்ம சொல்லியாச்சு. மக்களே, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இதை தவிர வேற என்ன பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.